Hello friends. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் பற்றி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பேசிக்காக பார்த்துருந்தோம். எல்லாமே ரிட்டர்ன் பண்ணோம், அப்படி எல்லாமே ரிட்டர்ன் ஏதோ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் இது வரைக்கும் யூஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணி அந்த இஃப் எக்ஸ்பிரஷன் வின் அப்படிங்கிற கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு புது ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி. வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 வீக் டேஸ் இருக்குது. அந்த 7 வீக் டேஸில் வந்துட்டு என்ன டேல என்ன ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். விச் ஸ்போர்ட் அப்படின்ட்டு. இந்த விச் ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேண்டமாக ஒரு டே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த டேக்கு வந்துட்டு என்ன ஃபங்க்ஷனோ அதை நம்ம இதில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டே செலக்ட் பண்ணோம். என்ன டே அப்படின்னு. இந்த டே அப்படிங்கிறது நம்ம இனிஷியலாக என்ன பண்ணோம்னா இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். ரேண்டம் டே அப்படின்னு. இந்த ரேண்டம் டேயில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேண்டம் டேயில் வந்துட்டு நம்ம ஒரு வீக் டேஸில் வந்துட்டு ஒரு ரேண்டம் டே வந்து பிக் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ரேண்டம் டேயில் வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து ஒரு சம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரிட்டர்ன் டேட்டா டைப் வந்து நம்மளுக்கு மேண்டேட்டரி இல்லை, பட் ரிட்டர்ன் டேட்டா டைப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரிட்டர்ன் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணும்போது இங்கே ஸ்ட்ரிங் இந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு கொடுத்துருப்போம். பட் இதில் வந்துட்டு இங்கே ரிட்டர்ன் டேட்டா டைப் வந்து நம்ம இங்கே தான் கொடுக்குறோம். ஸ்ட்ரிங் அப்படின்னு இங்கே கொடுக்க போகிறோம். என்ன டேட்டா டைப் வந்து ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த டேட்டா டைப் வந்து நம்ம இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்க போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். வீக் அப்படின்ட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த அரேயில் வந்துட்டு ஸோ 7 டேஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். இந்த 7 டேஸ் டிக்ளேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து ஒரு ரேண்டம் வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அந்த வீக் அப்படிங்கிறது அரேயில் இருக்கும். அந்த அரே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு ரேண்டம் டே எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் கொடுக்கணும். அந்த இண்டெக்ஸ் வந்து எப்படி பிக் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேண்டமாக பிக் பண்ண போகிறோம். இந்த ரேண்டமாக பிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேண்டம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்டிஜரோ இல்லை லாங் அப்படின்னு இல்லை இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். இதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இது இன்டிஜர் கொடுக்க போகிறோம். இந்த இன்டிஜர் எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரேயோட சைஸ் நம்மளுக்கு வந்து டோட்டலாக நம்மளுக்கு இந்த 7 டேஸில் தான் ஒரு டேஸ் பிக் பண்ணணும். நம்ம இந்த வேல்யூ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் இன்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம அந்த இன்டிஜர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். வீக் டாட் சைஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த வீக் டாட் சைஸ் அப்படிங்கிறது இந்த சைஸை ரிட்டர்ன் பண்ணும். இந்த சைஸ்க்குள்ளே இந்த ரேண்டம் நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் இன்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரேண்டம்க்கு வந்துட்டு ஒரு வேல்யூ எடுத்திருக்கோம். இந்த ரேண்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வரும். என்ன எரர்னு கேட்டிங்கன்னா இது
யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த ஜாவா யூட்டில் அப்படிங்கிறது வந்து அந்த ரேண்டம் எடுத்திருக்கு. ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இது ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஸோ ஆல்ட் என்டர் கொடுத்தா ஆக்சுவலாக அந்த டைப் இல்லை. ஸோ இங்கே நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம். ஸோ அந்த ரேண்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்ட் அந்த வீக் டாட் சைஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு சைஸ் வந்து நம்மளுக்கு 7 இருக்கும். ஸோ 7 கொடுக்கும்போது அது 7 வந்து எக்ஸ்க்ளூசிவ். ஸோ 0 to 6க்குள்ளே நம்மளுக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் இந்த ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேண்டமாக ஒரு நம்ம ஒரு டே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டே வந்து நம்ம இந்த செலக்ட் பண்ண டே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ நம்ம இங்கே இது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக என்ன கொடுக்கலாம்னா இங்கேயே ரிட்டர்ன் கொடுத்துடலாம். ஸோ இந்த வீக்கை வந்து நம்ம இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணாமல் டேரெக்டாக இந்த இதை வந்து நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அங்கேருந்து நம்ம வர்ற அந்த டேவை வச்சு நம்ம ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் எல்லா டேக்குமே ஒரே வேல்யூ வர மாதிரி எழுதிக்கலாம். ஸோ வேல் டே ஈக்குவல் டு அந்த ரேண்டம் டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரேண்டம் டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேல் ஸ்போர்ட். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் சேம் ஸ்போர்ட் இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே டேரெக்டாக நம்ம அந்த டேவை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இல்லைன்னா டேரெக்டாக அந்த டே வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுடே இஸ் வெட்னஸ்டே அந்த WED வெட் அண்ட் ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் விச் ஸ்போர்ட் அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விச் ஸ்போர்ட்டில் வந்து ரேண்டமாக ஒரு டே பிக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ரேண்டமாக டே வந்து 0, 1, 2 பிக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 2ல் இருக்கிற இண்டெக்ஸ் வந்துட்டு 2 வெட். ஸோ அந்த டேயில் கிரிக்கெட் ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இந்த டேயில் இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்டை பிக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ இங்கே ஸ்போர்ட் வந்து டேரெக்டாக கிரிக் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கிரிக்கு பதிலாக இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ செலக்ட் ஸ்போர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆர்குமெண்ட் நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த டேக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்போர்ட் வந்து பிக் பண்ணுறதுக்காக அந்த ஆர்குமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எப்படி கொடுக்கணும்னா டே அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ டே கொடுத்துட்டு நம்ம அதோட டைப் வந்து கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஸோ டைப் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறங்காட்டி எங்கள் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டைப் கொடுத்துக்கலாம். ஸோ இது ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபுட் வந்து நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வேர் ஃபுட். ஸோ இனிஷியலாக வந்துட்டு நல்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறங்காட்டி நம்ம எம்டி ஸ்ட்ரிங் அதை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இஃப் எல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இஃப்பில் வந்துட்டு ஒவ்வொரு இஃபாக போட்டு போகிறதுனாலும் போடலாம். ஸோ எல்ஸ் இஃப் போட்டு போகிறதுனாலும் போடலாம். பட் நம்ம ஸ்விட்ச் கேஸ் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவோம் இந்த மாதிரி டைமில். ஸ்விட்ச் கேஸ்க்கு நம்ம இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்குது. ஸோ அந்த வென் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஸோ வென் டே. ஸோ அந்த ஸ்விட்சில் வந்து நம்ம கண்டிஷன் மேலே கொடுக்குற மாதிரி இங்கே டே அப்படிங்கிறது மேலே கொடுக்குறோம். ஸோ அந்த டேயில் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ண கேஸ் நம்ம அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த கேஸுக்கு மேலே இங்கே என்ன போடுறோம்னா அந்த டேரெக்டாக கண்டிஷன் வந்து இங்கே டேரெக்டாக அப்படியே போடுறோம். ஸோ
ஸோ அது மண்ணா இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரைட் சைட் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணோம்னா ஃபுட்டுக்கு வந்துட்டு அந்த வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ மண்ணா கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு ஸ்போர்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த வேல்யூ வந்து ஸ்போர்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்போர்ட் வந்து நம்ம இந்த வென் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ஸ்போர்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே இந்த ஸ்போர்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண வேல்யூ வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு செலக்ட் ஸ்போர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஸ்போர்ட் அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸோ இதில் வந்து டே வந்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக ஒரு டே பிக் பண்ணி ஸோ அந்த டேக்கு உண்டான இதை வந்து நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ சாட் ஹேண்ட் பால் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து 1 செகண்ட் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வேறு வேரியபிள் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வென் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வென்னில் வந்துட்டு ஒரு கண்டிஷன் இல்லைன்னா டிஃபால்ட் கேஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ அந்த டிஃபால்ட் கேஸ் பதில் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த எல்ஸ் போடும்போது நம்மளுக்கு எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகலைன்னா ஸோ அந்த எல்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸோ அந்த எல்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ வீக் டேஸில் மட்டும்தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு எல்ஸ் அப்படிங்கிறதுல டேரெக்டாக அந்த வேல்யூக்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எல்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எல்ஸ் இதில் எதுலேயுமே மேட்ச் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த நோ ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த எல்ஸில் வந்து டேரெக்டாக நம்ம வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம இங்கே வேல்யூ வந்து நம்ம அந்த ஒரு ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே நம்மளுக்கு டேரெக்டாக ரிட்டர்ன் தான் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் இந்த வேல்யூ டிக்ளேர் பண்ண வேல்யூ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த வென்லேயே நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஆப்டிமைஸ் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஸ்போர்ட்டும் நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணாமே டேரெக்டாகவே இங்கே ஸ்போர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வென் அப்படிங்கிறது கால் ஆகும். ஸோ இந்த வென் டே அப்படி இருந்துச்சுன்னா இந்த கேஸ் மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த இது வந்து ரிட்டர்ன் ஆகும்.
ஸோ நம்மளுக்கு இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேரியபிள் அசைன் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு டேரெக்டாக இந்த எந்த கேஸ் மேட்ச் ஆகுதோ இந்த இது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தனால அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகிட்டு அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ எல்ஸ் கேஸ் மேட்ச் ஆச்சுன்னா நோ ஸ்போர்ட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே ரன் ஆகும். ஸோ இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த காட்லினோட பவர் வந்து நமக்கு தெரியும். ஸோ கோட் வந்து எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ண முடியுது அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு வேரியபிள் இங்கே டிக்ளரேஷன் கம்மியாகுது. ஸோ இங்கே அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணுங்கிறது இல்லாமல் டேரெக்டாக நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்விட்ச் கேஸில் நம்ம பிரேக் யூஸ் பண்ண மாதிரி இந்த பிரேக் அப்படிங்கிற கேஸும் தேவையில்லை. ஸோ இதில் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு இங்கேருந்தே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ 1 செகண்ட் இதை ரன் பண்ணலாம். ஸோ வந்து வெனஸ்டே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே சாட்டர்டே அப்படிங்கிறது மேட்ச் இருக்குது. ஸோ சாட்டர்டே அப்படிங்கிறது எதுலேயுமே மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்ஸில் இருக்கிற அந்த நோ ஸ்போர்ட் அப்படிங்கிற இது வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அந்த நோ ஸ்போர்ட் அப்படிங்கிறது இங்கே ஸ்போர்ட்டில் வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிற வேல்யூ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு இந்த இந்த வென் இஃப்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதான் ஃபங்க்ஷனில். ஸோ அதேமாதிரி ஆர்குமெண்ட் வந்துட்டு உள்ளே வாங்குறதுக்கு இந்த டேட்டா டைப் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ கொடுக்காட்டி நோ ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி இங்கே ரிட்டன் டேட்டா டைப் வந்து இங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்து வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம அந்த டிஃபால்ட் வேல்யூஸ் மற்ற ஃபங்க்ஷன்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.